ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து அவங்க வீட்டுல இருந்து வெளியில வந்துட்டு இருக்கான். கரெக்டா அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினையும் அவங்க அண்ணனையும் காட்டுறாங்க. இவர் தான் ஹீரோயினோட அண்ணா. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை பாருமா, நமக்கு எல்லாமே போயிடுச்சு, நம்மளோட வீடு வாசல் எல்லாம் போயிடுச்சு, அதனால நீ என்ன பண்ற அப்படின்னா, திரும்பவும் நம்ம வீட்டை நான் மீட்டு எடுக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல நீ தங்கு, எப்படியாவது மூஞ்ச சோகமா வச்சுக்கோ, ரொம்ப பாவம் போல இரு, அப்பதான் வந்து யாரா இருந்தாலும் வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணுவாங்க, நான் என்னெல்லாம் சொல்றேனோ அது எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி போடு, அது மட்டும் இல்லாம மூஞ்சி ரொம்ப சோகமா இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லும் போது அவளும், அண்ணா அதெல்லாம் நீ சொல்லியே தருவேன், ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் செம சூப்பர் அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோ வெளியில வரான் இல்லையா, வந்த உடனே நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே அவ்வளவுதான் 2 பேரும் அப்படியே மூஞ்சி பாவம் போல மாத்திக்கிறாங்க. இதை பாரு, நீ மட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னதான் இருந்தாலும் எங்க அப்பா கூட சேர்ந்து நீ பிசினஸ் பண்ணிருக்க, ஆனா நாங்க மட்டும் நஷ்டத்துல போயிட்டோம், எல்லா பணமும் எங்களுக்கு போயிடுச்சு, எங்க அப்பா அம்மாவும் இப்ப எங்களை விட்டு போயிட்டாங்க, நீ தான் எப்படியாவது என் தங்கச்சி அடைக்கலம் கொடுத்து பார்த்துக்கணும், நான் திரும்பவும் என்னோட பிஸ்னஸையும் வீட்டையும் மீட்டு எடுக்கிற வரைக்கும் என் தங்கச்சி இங்கே வச்சுக்கோன்னும் போது, என்னது உன்னோட தங்கச்சி நான் இங்கே வச்சுக்கணுமா, நான் இங்கே வச்சுட்டு என்ன சொல்கிறேன் நீ, நான் இங்கே தனியாக வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னால் எப்படி உன் தங்கச்சி இங்கே வச்சுக்க முடியும் அப்படின்னு கேட்குறான். கொஞ்சம் கூட மனசாட்சி எல்லாமே இந்த மாதிரி பேசுறியச்சு, நீலாம் வெக்கமா இல்லை, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படி எப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமாக சீன் போட்டுட்டு இருக்காரு. இப்போ என்ன, உன் தங்கச்சிக்கு இங்கே கொஞ்ச நாள் நான் அடைக்கலம் தரணும் அவ்வளோதானே, சரி ஓகேப்பா, அதுக்காக இவ்வளோலாம் நீ பேசாத, அவள் இருந்துட்டு போட்டோம், அவளுக்கு ஒரு ரூம் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒன்று, என் தங்கச்சியை நல்லபடியாக பார்த்துக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன், நான் போகிறேன், நான் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் எந்த மாதிரி ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி நான் என்ன பார்த்துக்கிறேன், ஆனால் என் தங்கச்சி மட்டும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். தங்கச்சிமா இதை பாரு, என்ன நடந்தாலும் சரி நீ ரொம்ப சோகமாக இருக்கா மாதிரி இரு, அப்போதான் அவன் நம்புவான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் கிளம்பி போயிடுறான். இப்போதான் ஹீரோ வந்து திங்க் பண்ணி பார்க்குறான். ஆக்சுவலாக வந்து ஹீரோ ஏற்கனவே ஹீரோயினை மீட் பண்ணியிருக்கான். அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகும்போது அண்ணங்காரன் தான் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அண்ணா அப்படின்னு ஓடி வந்து அவ கட்டி பிடிச்சிருப்பா பேக் சைட்ல இருந்து. அப்போதான் இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ஆக்சுவலாக உங்ககிட்ட நான் எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், எங்கள் அண்ணன் கூட வாழ்ந்துக்கிட்டு ஒரு சின்ன ரூமில் பேஸ்மெண்ட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த 2 பேரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேக வேகமாக ஓடுறா. ஹீரோவை இடித்து விழ போகிறா. கரெக்டாக ஹீரோவும் பிடிச்சிட்றா. இதை பார், அண்ணாக்கு என்னன்னு உறவு முறையெல்லாம் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு தெரியாத, அவங்க அண்ணன் வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கான், நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான், அது உங்களுக்கு தெரியுன்ற வகையில் நான் ஹெல்ப் பண்ணுறேன், மற்றபடி எந்த ஒரு உறவு முறையும் சொல்லி என்னை கூப்பிட்ற வேலை வச்சுக்காது அப்படின்னு ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். இவருக்கு தான் என் அண்ணன் வயசு ஆயிடுச்சு, என்னை விட 8 வயசு பெரியவரை வேற என்னன்னு கூப்பிட முடியும், என்னன்னு சொல்ல முடியும், தாத்தான்னு சொல்லி கூப்பிட்டுடலாமா?